வெல்கம் டு அஸ்பரண்ட் அகாடமி. இன்னைக்கு நாளுக்குரிய கரண்ட் அஃபேரை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தமிழ்நாடு முதலிடம் வகிச்சிருக்கு. இப்போ உற்பத்தி பொருள் இருக்குல்ல, அதை ஏற்றுமதி செய்வதற்கான ஆயத்த நிலை குறித்து மத்திய அரசோட நிதி ஆய்வு அமைப்பு ஆய்வு செஞ்சுச்சு. அந்த ஆய்வின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலிடம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிக அளவாக 50 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்குது. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்தியாவில் தொழில் வளர்ச்சி முதலான பிரிவுகளில் மாநிலங்களை முன்னேற்றுவது. அடுத்து, கர்ப்பிணிகளின் சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்குது. கர்ப்பிணிகள் பராமரிப்புடன் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு 3.31 புள்ளிகள் பெற்று இந்தியாவில் முதலிடம் இருக்குது. மருத்துவமனைகள், மகப்பேறுக்கு பிந்தைய கவனிப்பு போன்ற அம்சங்கள்லையும் தமிழ்நாடு தான் முன்னிலை வகிக்குது. இந்தியாவுக்கான புதிய பிரிட்டன் தூதரை நியமிச்சிருக்காங்க. அவங்க பேர் லிண்டி கேமரோன். அடுத்து, உலகளவில் இணையவெளி குற்றங்கள் அதிக நிகழ்வு நாடுகள் பட்டியலில் இந்தியா 10வது இடம் இருக்குது. இது சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. அதாவது இந்த இணையவெளி குற்றம் நடக்குது என்ன அர்த்தம்னா, இந்த முன்பணம் தாரேன்னு சொல்லுவாங்கள்ல, முன்பணம் வழங்குங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தாரேன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நிறையா சொல்லி இந்தியாவில் இந்த மாதிரி சைபர் கிரைம் அதிகமாக நடக்குது. கேன்ஸ் திரைப்பட விழா, இது 77வது கேன்ஸ் திரைப்பட விழா கேன்ஸ் நகரில் நடக்கிறது, பிரான்ஸில். எப்போனா மே 14லேருந்து மே 25 நடக்குது. இந்த திரைப்பட விழாவில் உச்ச அங்கீகாரம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, கோல்டன் பாம் விருதுன்னு கொடுக்குறாங்க. இந்த பிரிவுக்கு இந்தியாவில் ஆல் வி இமேஜிங் ஆஸ் லைட் அப்படின்ற திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதோட இயக்குனர் யாருன்னா பாயல் கபாடியா. இந்த திரைப்படம் 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இருக்குது. இந்திய பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டு 2024-25 7% இருக்கணும். அடுத்த நிதியாண்டு 2026 7.2% இருக்குன்னு ஆசிய வளர்ச்சி வங்கி கணிச்சிருக்கு. நன்றி.